கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? தேங்க்யூக்கா. வெரி குட். இது மாதிரி நீங்களும் ஏதாவது புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதோட ரிவ்யூ மாதிரி கூட பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வெரி குட். ஓகே, நம்ம அப்படியே கிளாஸ்க்கு போயிடலாமா? வேற ஏதாவது என்ன நோவா? சரி, யாரோ ஏதோ ஒரு பாட்டு சொல்ல போறேன்னு சொன்னீங்களே. பாட்டு சொல்ல போறீங்களாமா? சொல்றேங்க. பாடுங்க. ஃபாஸ்டாமா, யாரு சொல்ல போறீங்க? பாடுங்க. அக்கா, சொல்லுங்கம்மா. நான் சனிக்கிழமை கிளாஸ் வரலக்கா. அந்த லிங்க் வேணுமா உங்களுக்கு? ஆமாக்கா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விட்டுருந்தேன். ஓகே, நான் அனுப்புறேன். ஓகேக்கா. ஓகேம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. சரி, பாடுறேன்னு சொன்னீங்களே, பாடுறீங்களா? கிளாஸ்க்கு போட்டுமா? சரி, ஓகே. நேத்தி நம்ம என்ன பார்த்தோம்? போர்டு மேட்ச் பார்த்தோம்க்கா. வேர்ட் மார்க்ஸ் பார்த்தோம்க்கா. அதோட டெஃபினேஷன் சொல்லுங்க. பிராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். வெரி குட். சரி. இப்போ அதுல நம்ம வந்து சில சம்ஸ் நேத்து பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே அந்த சம்ம போடுங்க, ஓகேவா? நான் ஒரு சில சம்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் போட்டிங்களா? ஆன்சர் வந்துதா? இந்த 6th சம் போடுங்கம்மா எல்லாரும். 6வது கணக்கு போட்டு முடிச்சவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் போடுங்க ஃபாஸ்டா. போட்டவங்க வெயிட் பண்ணும், சரியா? 6th சம் போடுங்க. அக்கா
அக்கா முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டோங்க. முடிச்சிட்டோம்க்கா. முடிச்சிட்டோம்க்கா. முடிஞ்சாச்சுக்கா. முடிச்சிட்டோக்கா. எல்லாரும் போட்டாச்சா? போட்டாச்சுக்கா. யாராவது இன்னும் போட்டுட்டு இருக்கீங்களா? ஃபாஸ்டா போடுங்களா. ஓகே, சம் சொல்லுங்க. அந்த சம் சொல்லுங்கம்மா. சம் சொல்லுங்க. Bracket ம் 20 minus 6. என்கிட்ட இன்னைக்கு அந்த பென் இல்லம்மா, நான் கையால சும்மா எழுதுறேன். 20 minus 6 Divided by 2. Plus 3 into 5 ka. Plus 3 into 5. இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வந்து எல்லாருக்கும்? 22 ka. 22க்கா. 22க்கா. 22. Check பண்ணிடுவோமா? 22. நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம்? B O D M இத நம்ம படிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளத சால்வ் பண்ணணும். 20 minus 6 இதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. 20 6 போயிடுச்சுன்னா 14க்கா. 14. வெரி குட். டிவைடட் பை பேலன்ஸ் அப்படியே நம்ம எழுதிடணும். ஓகேவா? பேலன்ஸ் இந்த பிராக்கெட்டுக்கு பதிலா மட்டும்தான் நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணணும். மத்தது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து கரெக்டா எழுதிட வேண்டியதுதான். ஒரே நிமிஷம் இருங்க. மியூட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கா. ஓகேமா, சரி. ஓகே, இங்க பாருங்க. இதுக்கு பதிலா மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். 14 போட்டோம். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். ஓகேவா? மத்தது எல்லாமே நமக்கு அப்படியே வரணும். 3 into 5 எல்லாமே அப்படியே வந்துரும். ஓகே, சரி. இப்போ வந்து டி ஃபார் டிவிஷன். பிராக்கெட் முடிஞ்சிட்டு ஆர்டர் இல்ல நமக்கு, அதனால நம்ம டிவிஷனுக்கு வந்துட்டோம். சரி, இப்ப 14 டிவைட் பை 2 எவ்வளவு? 7. அதுக்கு பதிலா நம்ம 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். மத்தது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நம்ம வந்து கீழே இறக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பெருக்கல். பெருக்கல் இது ரெண்டும் இருக்கு. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 15 எழுதிக்க வேண்டியதான். பிளஸ் இந்த 7 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு ஆன்சர் வரும்? 22க்கா. அவ்வளவுதான். இதுதான் நமக்கான ஆன்சர். இது போட்டிருந்தா கரெக்ட். சப்போஸ் இதுல எதுவும் மிஸ்டேக் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டுக்கா. கரெக்ட்டுக்கா. கரெக்ட்க்கா.
ஓகே, எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. போலாம்க்கா. சரி, இப்போ சில டைம் இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் வருதுலமா, அப்படின்னா என்னம்மா? 3 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 9க்கா. நம்பரை 2 வாட்டி பெருக்கணும்க்கா. கரெக்ட். 3 அப்படின்ற நம்பரை 2 டைம் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப 3 3 9 தான் அந்த இடத்துல நீங்க போட வேண்டிய ஆன்சர். ஓகேவா? இப்ப பிராக்கெட்ல இந்த நம்பர் இருக்கு பாருங்களா, இந்த நம்பர் பாருங்களா, 7 - 2னா நீங்க ஃபர்ஸ்ட் கழிச்சு பிராக்கெட்ல சால்வ் பண்ணீங்கன்னா 5ன்னு வரும். 5 பவர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போடணும். அப்ப 5 ஸ்கொயரை அடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் மீனிங்ஸ் அது எதை நமக்கு மீன் பண்ணுதுன்னா 5 வந்து 2 டைம் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 5√2 அப்படின்னா 2 முறை 5 எழுதணும், பெருக்கணும் எழுதி அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 டைம் 5 எழுதிங்கன்னா 5 × 5 எவ்வளவு? 25. 25, 25. அப்ப அந்த டேமுக்கு பதிலா 25 நீங்க போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப வந்து 4th 5th சம்மும் 7th சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 2 சம்மையும் போடுங்க. 8 கூட போடலாம். 3மே போடுங்க. 3மே போட்டு வெயிட் பண்ணுங்க. ஒன்னொன்னா இப்ப போடுங்க. போட்டுட்டேன்க்கா. அக்கா எழுதிட்டோம்க்கா. முடிச்சவங்க தம்ஸ் அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கம்மா. 3 சமமே முடிச்சிருங்க. முடிச்சிட்டோம்க்கா. அக்கா சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா இந்த ஃபைலுக்கு மேல புரியலமா? அந்த ஃபைலுக்கு மேல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்கலமா? அக்கா அந்த ஃபைலுக்கு மேல தப்பு இருக்கு. என்னமா சொல்றாங்க அவங்க? அக்கா அந்த ஃபைல் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு மேல 2 போட்டிருக்கீங்களா? 5க்கு மேல எங்க 2 போட்டிருக்கு? 7 - 2 5 மாத்துனீங்களா?
அதானே இப்ப சொல்லி கொடுத்தேன் 5 ஸ்கொயர் அதுக்கு பேரு. அப்படின்னா 2 டைம்ஸ் நீங்க 5 மல்டிபிள் பண்ணணும். 5 இன்ட்டு 5 அப்படின்னு பெருக்கணும். சரிக்கா. ம் மேம் எழுதியாச்சு மேம். எல்லாரும் போட்டீங்களா? யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டாச்சுக்கா. போட்டாச்சுக்கா. போட்டோம்க்கா. ஓகே போட்டோம். சரி ஹலோ சொல்லுங்கம்மா. 5th சம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 3 ஸ்கொயர் பிளஸ், இருங்கம்மா எழுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் 4 இன்ட்டு 6 மைனஸ் 2. நீங்க நம்பர் தப்பா எழுதினாலும் ஆன்சர் மாறி வரும், சரியா? மைனஸ் 10. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? 6 மைனஸ் 2 எவ்வளவு? அக்கா ஸ்கிரீன் தெரியல. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? பிராக்கெட்ல உள்ளதை இப்ப நம்ம சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இத சால்வ் பண்ணிட்டா இதை அப்படியே நம்ம தூக்கிடணும். இது இதுக்கு பதிலா தான் நம்ம 4ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இந்த ஸ்கொயர் நம்பர் இங்க இருக்கு, அது வர்க்கத்துல இருக்கு, அதாவது ஸ்கொயர்னா வர்க்கம். ஓகேவா? 2 முறை நீங்க பெருக்கணும். 3 2 டைம் எழுதி பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்ப 3 இன்ட்டு 3 நமக்கு 9. இப்ப ஸ்கிரீன் தெரியுதாமா? நிரஞ்சனா, சாரி நிரஞ்சனா. அப்போ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா? இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கா கிளைமேட் அங்க? ஆமாக்கா. ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். வேற ஏதாவது இடத்துல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேக்கா. சரிம்மா. மத்த நம்பர் எல்லாமே நான் அப்படியே கீழே இறக்கிட்டேன். இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? BOD டிவிஷன் இல்ல, M மல்டிபிளிகேஷன் இருக்கு. இது 2 பெருக்குனா 16 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 10, இங்க 9 இருக்கும். ஓகேவா? BODMA அடிஷன். அடிஷன் இது 2மே பிளஸ்ல இருக்கு. அப்ப இது 2த்தையும் நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினா 25 கிடைக்குமா? 25ஆமா? 25 மைனஸ் 10. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 2த்தையும் கழிச்சோம்னா 15. 15 தான் ஆன்சர். தப்பா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க, ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அக்கா நாங்க சம்ம மாத்தி மாத்தி போட்டிருக்கோம்க்கா, ஆனா ஆன்சர் கரெக்டா வந்துருச்சுக்கா. அப்படி மாத்தி மாத்தி போடக்கூடாது, ரூல் படிதான் போடணும். ஓகேவா? ஏன்னா ஒரு சம்முக்கு உங்களுக்கு கரெக்டா வரும், நீங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா தப்பாதான் வரும். ஓகேக்கா.
நெக்ஸ்ட் சம் போவோமா? எஸ் ஓகே. இப்போ நீங்க நம்ம வந்து 7th போடணும், கரெக்டா? ஆமாங்க. ஓகே. ஓகே, 7th sum 5 7 minus 2 the whole square minus 8 divided by 4. இந்த சம்க்கு என்ன ஆன்சர் வந்தது? 123க்கா. 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 சரி, செக் பண்ணிடுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். அப்ப 7 minus 2 5 வந்துரும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 5 இன்ட்டு மியூட் பண்ணுங்க. பேலன்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதிட்டேன். இப்ப அடுத்து ஸ்கொயர், இதுதான் அடுக்கு ஆர்டர் அப்படின்னு சொன்னால ஓ. ஓகேவா? அப்ப இததான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? 25 இன்ட்டு 5. அதோட மீனிங் என்னன்னா 5 2 டைம் எழுதி பெருக்கணும். 5 இன்ட்டு 5 25. பேலன்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 8 டிவைடட் பை 4 எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? BOD முடிஞ்சிருச்சு. M மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 5 கூட 25 பெருக்கினா 125ஆமா? ஆமாக்கா. ஓகே. அக்கா டிவிஷன் இருக்குல்லக்கா? டிவிஷன் இருக்கா? ஓகே. ஓகே, டிவிஷன் இருக்குன்னா நம்ம டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 8 டிவைடட் பை 4னா 2. அந்த மைனஸ் முன்னாடி இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போதைக்கு இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிபிளிகேஷன். அப்போ 125 மைனஸ் 2 வரும். இப்போ லாஸ்டா நமக்கு சப்ராக்ஷன் கழித்தல் மட்டும்தான் இருக்கு. அப்போ டைரக்டா கழிச்சு போட வேண்டியதான். 122. 123 இது ஆன்சர். ஓகேவா பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தப்புனா இதை பார்த்து எழுதிக்கோங்க, ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. கரெக்ட்டுக்கா. 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 அக்கா சொல்லுங்கம்மா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 7 minus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்லங்கா? ஆமாம்மா. அது மட்டும் எனக்கு புரியலங்கா. அது எப்படி சால்வ் பண்ணீங்க? பிராக்கெட்ல உள்ளதான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட்ல நமக்கு என்ன இருக்கு? 7 minus 2. அதை ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சால்வ் பண்ணியாச்சு. 7 minus 2 5 போட்டாச்சு. மேல வந்து ஓவராலா பிராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது உள்ள உள்ளதான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. அப்ப அந்த 5க்கு ஸ்கொயர் அப்படியே போயிடும். ஓகேவா? அப்ப 5 ஸ்கொயரை நம்ம சால்வ் பண்ணி எழுத வேண்டியதான். 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5 சால்வ் பண்ணா 25. ஓகேக்கா. ஓகே. அடுத்த ஸ்டெப் போவோம்க்கா. ஓகே. சரி, நெக்ஸ்ட் 8th சம் சொல்லியிருந்தேனாமா? 48. ஆமாங்கக்கா. ஓகே, டிவைடட் பை 6 plus 2
இன்ட்டு 9 -4. இப்போ ஒரே டயத்துல 2 இடத்துல மல்டிபிள் இருக்கு, 2 இடத்துல அடிஷன் இருக்கு, அந்த மாதிரி நான் நீங்க ரெண்டுத்தையும் ஒரே அந்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாம். 2 இடத்துலயுமே கூட்டி கீழே எழுதிக்கலாம், 2 இடத்துலயுமே பெருக்கி எழுதிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி சம் அமையுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்க வேண்டியதான். சரி, இப்போ இதுல வந்து பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் படி பிராக்கெட் இருக்கு. 9ல 4 போயிடுச்சுன்னா 5. அந்த பிராக்கெட் அப்படியே இது ஃபுல்லும் அப்படியே தூக்கிட்டு இதுக்கு பதிலா 5 போட்டுட்டு மத்தது என்ன இருக்கோ அதை அப்படியே நேர் நேரா எழுதிடணும். இங்க இன்ட் இருக்கா, அந்த இன்ட் அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டர் இல்ல, டிவிஷன் இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்ப இந்த 2 நம்பரையும் வகுக்கலாம். 48 6ஆல வகுத்தா எத்தனை வரும்? 8க்கா. அப்ப அந்த 8 அப்படியே நம்ம கீழே இறக்கிட வேண்டியதான். மத்தது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கீழே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்ப சொல்லுங்க. அடுத்து என்ன இருக்கு? எம் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். பெருக்குனா எவ்வளவு வரும்? 10க்கா. 10. 8 பிளஸ் இருக்கு 10. இப்ப நமக்கு அடிஷன் மட்டும்தான் இருக்கு. அப்படியே கூட்டினோம்னா 18. இது வந்து நான் இப்படி போடுறேன்றதுக்காக இப்படியே நீங்க இந்த மாதிரி கிராஸா இப்படி வரக்கூடாது. நீங்க அழகா ஈக்குவல் போட்டு நேரா ஈக்குவல் எல்லாம் கரெக்டா இருக்கணும், நேரா இருக்கணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எழுதிக்கங்க. ஓகேவா? நான் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி எப்படி போட்டு காட்டுறேன். நீங்க அழகா ஃப்ரண்ட்ல இருந்து எழுதிக்கோங்க. இந்த சம் ஓகேயா பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க, தப்பானவங்க இதை பார்த்து எழுதிக்கோங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா 4ல 4 போச்சுன்னா 0 தானேக்கா வரும்? 4 இல்லம்மா, அது 9. ஓகேக்கா. அக்கா இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு டிராயிங் காம்படிஷன் இருக்கா? இருக்குமா, இப்பவே வரைஞ்சு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு எல்லாரும் வந்து வீடியோ ஆன் பண்ணி காமிச்சா போதும். போஸ்டர் மேக்கிங், அது டிராயிங் காம்படிஷன் கிடையாது, போஸ்டர் மேக்கிங். ஓகேவா? சரி, ஓகே. இந்த சம் எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. அக்கா என்னம்மா ஏதோ சொன்னீங்களே? அக்கா இது வரைஞ்சிருக்கோம்க்கா, இந்த மாதிரியே பண்ணலாமா? பண்ணலாமா. இதுக்கு மட்டும் கலர் அடிச்சிட்டீங்களா? அக்கா இப்ப கலர் அடிச்சிருவோம்க்கா. கலர் அடிச்சு வச்சுக்கோங்க. ஈவினிங் இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணி காமிச்சிட்டு எனக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, சரிம்மா. ஓகே, இதுதான் வந்து போர்ட் மாஸ் ரூல். இப்ப இதுல எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்ன சம் கொடுத்தாலும் போடுவீங்களா எல்லாரும்? போடுவா. ஓகே, சரி. போடுவாங்கக்கா. ஓகே, போடுவாங்கக்கா. ஓகேம்மா. சரிம்மா, இப்போ இதுதான் போர்ட் மாஸ். இது எப்பவுமே மறக்க கூடாது. ஓகேவா? அக்கா எங்க அம்மா பேசுறாங்க அக்கா. ஹலோ, சொல்லுங்கம்மா. இது இந்த ராம்குமாருக்கு என்ன ஆட் ஆகல நம்பரு, குரூப் வரலன்னு சொல்றாங்க. ராம்குமார்ன்ற தம்பிக்கு. ஒரு நிமிஷம். ராம்குமார்னா எங்கிருந்து? நத்தம். நத்தமா? நான் கேக்குறேம்மா. அவங்க நம்பர் அனுப்பிருக்கீங்களா?
அனுப்பியிருக்கோம். நேத்தே கேட்டோம், சொன்னோம். அந்த நம்பர் ஆட் பண்ணிட்டோம் நாங்க. ஆனா இப்ப செல்லுக்கே வரல. மறுபடியும் இன்னொருத்தவங்க வேணா ஆட் பண்ணி பேசுனாங்களா? விட்டுங்களா? ஆமா, நேத்து கிளாஸ் முடிஞ்சதுமே பேசினாங்களே. சரி நான் உங்கள்ட்ட கேக்குறேம்மா. சொல்றாங்க. இல்ல என்கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க ஆட் பண்ணிடுவாங்க, நான் கேக்குறேம்மா. சரியா. ஓகேம்மா. ஓகே. உங்களுக்கு சுடகு கொஸ்டின் கொடுத்துட்டேனம்மா? கொடுத்துருக்கீங்கக்கா. சரி ஓகே, அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? அப்புறம் டேபிள்ஸ் டெய்லி ஒரு டேபிள் படிச்சிருங்க. கீழே 16 வரைக்கும் டெய்லி ஒன்னொன்னு. நான் சொல்றேன் சொல்லன்னு பார்க்க கூடாது. இந்த லீவ் நாளை யூட்டிலைஸ் பண்ணி டெய்லியும் ஒரு டேபிள் கீழே 16 வரைக்கும் டெய்லியுமே படிக்கணும். அதை ஒரு டைம் எழுதணும். ஓகே, ஓகேக்கா. இது செகண்ட் ஒர்க். அதை டெய்லியும் பாத்துருங்க. ஓகே. டிவிஷன்ல இன்னும் பாயிண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுக்காம இருக்கேன். அது இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் நார்மல் டிவிஷன்ல சில சம்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன்னா நான் தான் டைரக்டா இதுக்கு வந்தேன். உங்களுக்கு நீங்க ஒரே மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்ட்டு தான் போர்ட் மாஸ்க்கு வந்தேன். இப்ப நான் சில சம்ஸ் எழுதுறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் ஒரு 2-3 சம் மட்டும் தரேன், அதை போட்டுட்டு நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். சரியா? பாயிண்ட் வச்சு போடணும். ஃபர்ஸ்ட் இதை போடுங்க, நான் பாயிண்ட் வச்சு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அக்கா சொல்லுங்கம்மா. இது ஹோம்ஒர்க் அக்கா. இல்ல இப்ப போடுங்கம்மா. ஓகேக்கா. ஓகே, இந்த 3 கணக்கு மட்டும் இப்ப போடுங்க. அக்கா ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 இருக்குல்லக்கா, அப்புறம் எப்படிக்கா 5 ஆல டிவைட் பண்றது? நீங்க 2 நம்பரா சேர்த்துக்கணும். ஓகேக்கா. ம். அக்கா போட்டோம்க்கா. போட்டவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. அக்கா எல்லாரும் செகண்ட்ல 0 இருக்குல்லக்கா, ஆ, அதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்து 10 போட்டுருவோம்க்கா. ம், மிச்சம் 2 0 இருக்கே. அது அப்படியே மேல சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேக்கா. முடிச்சிட்டேன்க்கா. ஓகே. இருக்கீங்களா எல்லாரும்? யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா? ரேவதி ஐடியில இருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? அக்கா ஸ்ரீதேவிக்கா. போட்டீங்களாமா நீங்க? போட்டோம்க்கா. ஓகே, சரி நான் அப்படியே ஆன்சர் சொல்லி கொடுக்குறேன்.
இப்போ நீங்க வந்து இது ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஆனா டைரக்டாவே இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 5 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். 2 போகாது. அப்ப நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். 20ல எத்தனை 5 இருக்குன்னா 4 5s are 20. 4 5 20. நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கிறேன். 5ல ஒரு 5 தான் இருக்கு. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 41. நீங்க இந்த மாடல்ல போட்டிருந்தாலும் ஓகே. அதுக்கும் உங்களுக்கு 41 தான் ஆன்சர் வரும். இதை வந்து நான் டைரக்டா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப ஆன்சர் 100. இந்த சம்முக்கு ஆன்சர் 100. அதை நீங்க எப்படி இந்த மாடல்ல போட்டாலும் சரி அந்த மாடல்ல போட்டாலும் சரி உங்களுக்கு 100 தான் ஆன்சர் வந்திருக்கும். இப்போ இது வந்து நம்மளால டைரக்டா 7 டேபிள்ல இது வந்து கேன்சல் பண்ண ஆன்சர் வராது. அதனால ரிமைண்டர்லாம் வரும். அதனால வேணா நீங்க இந்த மெத்தட்ல கூட போட்டு பாருங்க. அப்படியும் போடலாம். இப்ப 7ல ஒரு 7 இருக்கு. ஓகேவா? அப்புறம் திருப்பி இந்த 2 கீழே இருக்குவீங்க. 2 வந்து 7 டேபிள்ல வராது. அப்ப 0 சேர்த்துப்பீங்க. இப்ப 23 ஆயிடும். 23ல எத்தனை 7 இருக்கு? 3 டைம்ஸ் 21. அப்போ 21 பேலன்ஸ் 2. அப்போ இது வந்து மீதி, இது ஈவு. கீழே இருக்கிறது 2மா? ஓகேவா? இது வந்து 2. மேல 103. இதுதான் ஈவு. இப்படிதான் நீங்க சம் போடணும். ஓகேவா? இதுலயே பாயிண்ட் வச்ச சம் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. ஓகே, நம்ம பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஈவினிங் எல்லாரும் 3 மணிக்கு டிராயிங்கோட, அதாவது உங்க போஸ்டர்ஸோட எல்லாருமே குரூப் எல்லாருமே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை. பாய் Have a nice day. Thank you. Bye. தேங்க்யூக்கா. Thank you. Thank you.